கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகை காலங்களுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் குறிப்பாக ஆண்டவர் இந்த உலகத்திலே எதற்காய் பிறந்தார் என்கிற அந்த வசனங்களை மையமாக வைத்தே ஜீவார்த்தை கேட்க போகிறோம். முதலாவது பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு நிச்சயமாய் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். எதிர்பாருங்கள். இன்றைக்கு ஜீவார்த்தைக்கான வசனம் மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதன் 2வது வசனம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு உபவாசத்தை காண்பித்து கொடுக்க பிறந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் பிறந்து அவர் பாருங்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கிற அந்த ஆரம்ப நாட்களில் 40 நாட்கள் உபவாசம் இருந்து பிதாவை நோக்கி ஜெபித்தார். ஏன் ஆண்டவர் ஜெபித்தார்? இந்த உலகத்திலே வாழுகிற நாம், கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிற நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்பதை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அதை செய்து காண்பித்து கொடுக்கிறார், சொல்லி கொடுக்கிறார். புரிந்து கொண்டீர்களா? உபவாசித்து ஜெபிக்கணும். மத்தேயு 17வது அதிகாரம் 21வது வசனத்தில் இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாதென்று சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். ஆண்டவரே சொன்னார், உபவாசம் இருந்தால்தான் சில ஆவிகள் போகும் என்பதை தெளிவாய் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். தேவ பிள்ளைகளை உபவாசித்து ஜெபிக்க வேண்டும், உபவாசம் இருக்க வேண்டும். தானியேல் உபவாசித்து ஜெபித்ததாய் வேதம் சொல்லுகிறது. 21 நாட்கள் தானியேல் உபவாசித்து ஜெபித்ததாய் வேதம் சொல்லுகிறது. மோசே 40 நாட்கள் உபவாசித்து தேவனோடு கூட சினாய்மலையில் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. இன்னும் கொர்நேலியு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணதாக வேதம் சொல்லுகிறது. உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த உலகத்தில் எங்களுக்காய் பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி இருக்கிறார். எங்களுக்கு அவர் ஜெபிப்பதற்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். நாங்களும் எங்களால் முடிந்த அளவிற்கு உபவாசம் இருந்து எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் விலக, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நாங்கள் கண்டிப்பாக ஜெபிப்போம் என்று ஒரு தீர்மானம் எடுங்கள். அந்த தீர்மானத்தின்படி நீங்கள் செய்ய ஆரம்பியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்து எங்களுக்கு அதை காண்பித்து கொடுத்த தெய்வமே, நாங்களும் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு வலியுறுத்தி நீர் காண்பித்தபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யாரெல்லாம் உபவாசித்து ஜெபித்து தங்கள் வாழ்க்கையில் மேன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கட்டும். நாங்கள் முடிந்த அளவிற்கு உணவை ஒதுக்கி வைத்து உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து எங்கள் வாழ்க்கையிலே தேவைப்படும் நன்மைகளுக்காய் மன்றாடும் என்று தீர்மானம் எடுக்கட்டும். அப்பொழுது அற்புதங்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டு சாட்சியாய் உமக்கென்று எழும்பட்டும். இன்றைக்கு ஆண்டவரை வியாதிப்பட்ட எல்லாரையும் சுகமாக்குங்க. எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற அனைவருக்கும் நன்மைகள் உண்டாகட்டும். இந்த நாள் ஒரு அற்புதத்து நாளாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். கடன் பாரங்கள் விலகட்டும். ஆண்டவரே, நெருக்கடிகள் விலகட்டும், பயம் விலகட்டும். நம்முடைய பண்டிகை நாட்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.